ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். வள்ளுவர் வாக்கு. ஞாலம் கருதினுங் கைகூடுங் காலங் கருதி இடத்தாற் செய்யின். உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயற்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும். தொடர்வது வரலாற்றில் இன்று. டிசம்பர் 20 கிரிகோரியன் ஆண்டின் நெட்டாண்டுகளில் 355ஆம் நாள். ஆண்டு முடிவிற்கு மேலும் 11 நாட்களில். நிகழ்வுகள். 69 நீரோ மன்னனின் முன்னாள் தளபதியாக இருந்த வெசுப்பாசியான் உரோம பேரரசனாக தன்னை அறிவிக்கும் பொருட்டு உரோம் நகரை அடைந்தார். 217 முதலாம் கலிஸ்டசு 16வது திருத்தந்தையாக நியமிக்கப்பட்டார். 1192ஆம் ஆண்டு 3ஆம் சிலுவைப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன் இங்கிலாந்து திரும்பும் வழியில் முதலாம் ரிச்சர்ட் ஆஸ்திரியாவின் இளவரசன் 5ஆம் லியோபோல்டினால் கைது செய்யப்பட்டார். 1334 12ஆம் பெனடிக்ட் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1606 வெர்ஜீனியா கம்பெனியின் 3 கப்பல்கள் ஆங்கிலேயர்களை ஏற்றிக்கொண்டு வெர்ஜீனியாவின் ஜேம்ஸ் டவுனை நோக்கி கிளம்பியது. இதுவே அமெரிக்காக்களில் இடம்பெற்ற முதலாவது நிரந்தர ஆங்கில குடியேற்ற திட்டமாகும். 1803 பிரெஞ்சுகளிடமிருந்து லுசியானா விலைக்கு வாங்கப்பட்டதை குறிக்க நியூ ஓர்லென்ஸ் நகரில் பெரும் கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. 1808 இலண்டனில் கோவென்ட் பூங்கா நாடக அரங்கு தீக்கிரையானது. 1800 போக்லந்து தீவுகளை கைப்பற்றும் பொருட்டு கேப்டன் ஒன்சுலோ தலைமையில் பிரித்தானிய படைக்கப்பல் எமோன் துறைமுகத்தை வந்தடைந்தது. 1844 இலங்கையில் அடிமை முறையை முற்றாக ஒழிக்கும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. 1860 அமெரிக்க உள்நாட்டு போர். தெற்கு கரோலைனா ஐக்கிய அமெரிக்காவிலிருந்து வெளியேறிய முதலாவது மாநிலமானது. 1915 முதலாம் உலகப் போர். கடைசி ஆத்திரேலிய படையினர் கலிப்பொலியில் இருந்து வெளியேறினர். 1917 சோவியத் ஒன்றியத்தின் முதலாவது இரகசிய காவற்துறை சேகா அமைக்கப்பட்டது. 1924 ஹிட்லர் லான்ஸ்பெர்க் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இவர் ஜெர்மனியின் நாசி கட்சியின் தலைவராக விளங்கியவர். 1941 இரண்டாம் உலகப் போர். அமெரிக்க தன்னார்வ படை பறக்கும் புலிகள் சீனாவில் குன்மிங் நகரில் முதலாவது சமரை நிகழ்த்தியது. 1942 இரண்டாம் உலகப் போர். கல்கத்தா ஜப்பானியர்களின் வான் குண்டு தாக்குதலுக்கு உள்ளானது. 1943 பொலிவியாவில் இராணுவ புரட்சி இடம்பெற்றது. பொலிவியா தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடாகும். இதன் அனைத்து எல்லைகளும் நிலத்தால் சூழப்பட்டுள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கில் பிரேசில் நாடும், தென்கிழக்கில் பரகுவேயும், தெற்கில் அர்ஜென்டினாவும், தென்மேற்கில் சிலியும், வடமேற்கில் பெருவும் எல்லைகளாக அமைந்துள்ளன. 1948 புதிதாக உருவாக்கப்பட்ட இந்தோனேசிய குடியரசின் தற்காலிக தலைநகர் யோக் ஜகர்த்தாவை டச்சு படைகள் கைப்பற்றின. 1951 அணுவாற்றலினாலான மின்சாரம் முதற் தடவையாக அமெரிக்காவில் ஜடோகோ மாநிலத்தில் பிறப்பிக்கப்பட்டது. இது 4 மின்குமிழ்களை எரிக்க பயன்பட்டது. 1952 ஐக்கிய அமெரிக்க வான்படை விமானம் வாஷிங்டனில் மோதி வெடித்ததில் 87 பேர் உயிரிழந்தனர். 1955 கார்டிஃப் வேல்ஸின் தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது. இது ஐக்கிய ராச்சியத்தில் வேல்ஸின் தலைநகரமும் மிகப்பெரிய நகரமும் ஆகும். 1957 போயிங் 707 விமானம் தனது முதலாவது பயணத்தை மேற்கொண்டது. 1971 எல்லைகளற்ற மருத்துவர்கள் என்ற தன்னார்வ அமைப்பு பாரிசு நகரில் தொடங்கப்பட்டது. எல்லைகளற்ற மருத்துவர்கள் என்பது சமய சார்பற்ற அரச லாப நோக்கமற்ற மனிதநேய உதவிகளை வழங்கும் ஒரு நிறுவனம். இது போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும்
கொடு நோய்களால் பாதிக்கப்பட்ட வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளிலும் பல பணிகளை செய்கிறது. 1999ஆம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு இவ்வமைப்பிற்கு வழங்கப்பட்டது. இலங்கையில் வடகிழக்கில் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிறுவனம் அடிப்படை மருந்து, உணவு வசதிகளை வழங்குவதில் ஈடுபடுகிறது. புகலிடத் தமிழ் மக்களிடமிருந்து சேகரிக்கப்படும் நிதி இந்த செயற்பாட்டிற்கு நேரடியாக பயன்படுத்தப்படுகிறது. 1973 ஸ்பானிய பிரதமர் லூயிஸ் கரேரோ பிளாங்கோ மஸ்ரிட் நகரில் வாகன குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார். 1984 இங்கிலாந்தில் பெனைன்சு மலைத்தொடர் சுரங்கத் தொடருந்து பாதையில் 1 மில்லியன் பெட்ரோலிய பொருட்களை ஏற்றிச் சென்ற சரக்கு தொடருந்து ஒன்று தடம் புரண்டு தீ பரவியதில் பலத்த சேதம் ஏற்பட்டது. 1985 திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் உலக இளையோர் நாளை ஆரம்பித்து வைத்தார். உலக இளையோர் நாள் என்பது இளைஞர்களுக்கான கத்தோலிக்க திருச்சபையின் நிகழ்வாகும். இது பெரும்பாலும் கத்தோலிக்க சமய நிகழ்வாக கருதப்பட்டாலும் அனைத்துலக இளைஞர்களும் இன மத பேதமின்றி பங்கேற்க அழைக்கப்படுகின்றனர். உலக இளையோர் நாள் பன்னாட்டு இளையோர் நாளிலிருந்து வேறுபட்டதாகும். 1987 பிலிப்பைன்ஸில் பயணிகள் கப்பல் ஒன்று எண்ணெய் தாங்கி கப்பலுடன் மோதி மூழ்கியதில் 4000 பேர் உயிரிழந்தனர். 1988 போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான ஐநா சாசனம் வியன்னாவில் கையெழுத்திடப்பட்டது. வியன்னா ஆஸ்திரியாவின் மிகப்பெரிய நகரமும் ஆகும். இங்கு 1.8 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். மேற்கத்திய இசை பண்பாட்டு கருவூலமாக இந்நகரம் விளங்குவது மட்டுமன்றி கல்வி, தொழில்நுட்பம், பொருள் முதல் மையமாகவும் விளங்குகிறது. 1989 பனாமாவின் அரசுத் தலைவர் மனுவேல் நொரிகேயாவை பதவியிலிருந்து அகற்ற ஐக்கிய அமெரிக்கா தனது படைகளை பனாமாவுக்கு அனுப்பியது. 1995 நேட்டோ பொஸ்னியாவில் அமைதி காக்கும் பணியை தொடங்கியது. 1995 அமெரிக்க போயிங் விமானம் ஒன்று கொலம்பியாவில் மலை ஒன்றுடன் மோதியதில் 159 பேர் உயிரிழந்தனர். 1999 மக்காவு போர்த்துகலிடமிருந்து சீனாவிடம் கைமாறியது. 2000ஆம் ஆண்டு மிருசுவில் படுகொலைகள். யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியில் 3 வயது குழந்தை உட்பட 8 பொதுமக்கள் இலங்கை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர். 2004 வட அயர்லாந்து பெல்பாஸ்ட் நகரில் உள்ள வங்கியொன்றிலிருந்து 26.5 மில்லியன் பணம் கொள்ளையிடப்பட்டது. 2007 2ஆம் எலிசபெத் அதிக காலம் ஐக்கிய ராச்சியத்தின் ஆட்சியாளராக இருந்த பெருமையை பெற்றார். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்து உதித்தவர்கள்: 1876 வால்டர் சிட்னி ஆடம்சு அமெரிக்க வானியலாளர் பிறந்தார். 1886 தமிழக தமிழறிஞர் அ. வேங்கடாசலம் பிள்ளை பிறந்தார். தமிழறிஞர் கரந்தை கவியரசு என அழைக்கப்பட்டவர் சங்க இலக்கிய பாடல்களை மட்டுமல்லாது இலக்கணங்களையும் குறிப்பாக தொல்காப்பியத்தையும் மனப்பாடமாக நூற்பா எண்ணோடு சொல்லக்கூடியவர். 1901 ராபர்ட் ஜே வான் டி கிராஃப் அமெரிக்க இயற்பியலாளர் மின்னியற்றியை கண்டுபிடித்தவர். 1920 இலங்கை எழுத்தாளர் சமூக சேவையாளர் கனகசபை சிவகுருநாதன் பிறந்தார். கசின் என்னும் பெயரால் நன்கு அறியப்பட்ட பல்துறை சமூக சேவையாளரும் ஆவார். சட்டம்பியார் என்ற புனை பெயரிலும் இவர் எழுதியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் புலோப்பளையில் கனகசபை சேது பிள்ளை தம்பதியினருக்கு மகனாக பிறந்த இவர் தனது ஆரம்ப இடைநிலை கல்வியினை உசன் இராமநாதன் கல்லூரி, அச்சுவேலி மத்திய மகாவித்தியாலயம், சாவகச்சேரி இந்து கல்லூரி ஆகியவற்றில் பெற்றார். 1940ஆம் ஆண்டு திருநெல்வேலி ஆசிரியர் கலாசாலையில் ஆசிரியர் பயிற்சிக்காக சேர்ந்தார். 1950ஆம் ஆண்டில் பண்டிதர் பரீட்சை எழுதி அதில் சித்தியடைந்தார். இவரின் மனைவி செல்லம்மா, பிள்ளைகள் புஷ்பராணி, புஷ்பநாதன், செல்வராணி, சபாநாதன், கேதீஸ்வரநாதன். இவரது இலக்கிய சேவையை பாராட்டி 1994ஆம் ஆண்டு இலக்கிய பேரவை யாழ் மண்ணில் விழா எடுத்து இவரை கௌரவித்தது.
இவரது தமிழ் புலமையை பாராட்டி கொழும்பு தமிழ்ச்சங்கம் 1999ஆம் ஆண்டு நடாத்திய புலவர் வித்துவான்கள் மகாநாட்டில் இவருக்கு இயற்தமிழ் வித்தகர் என பட்டமளித்து கௌரவித்தது. 2000ஆம் ஆண்டு இவரது இலக்கிய பணிக்காக இலங்கை அரச கலாசார திணைக்களம் கலாபூசணம் விருது வழங்கி கௌரவித்தது. 1923 இலங்கை தமிழ் ஆங்கில எழுத்தாளர் சமூக அரசியல் செயற்பாட்டாளர் சிவானந்தன் பிறந்தார். இவர் இலண்டனில் இயங்கும் இன உணர்வுகளுக்கான கல்வி நிலையம் எனும் தனியார் கல்வி அறக்கட்டளையின் இயக்குநராக பணியாற்றியவர். இந்த அறக்கட்டளை இனமும் வகுப்பும் என்னும் காலாண்டிதழை வெளியிட்டு வந்தது. இவர் சில புதினங்களையும் சிறுகதைகளையும் எழுதியுள்ளார். இவர் எழுதிய முதலாவது புதினம் வென் மெமரி டீஸ் 1998ஆம் ஆண்டின் பொதுநலவாய எழுத்தாளர்களுக்கான பரிசை பெற்றது. இலங்கையில் பிறந்த இவர் 1958ஆம் இனக்கலவரத்தை அடுத்து புலம்பெயர்ந்து லண்டனில் வசித்து வந்தார். 1937 தமிழ் பேச்சாளர், இதழாசிரியர் வேலா அரசமாணிக்கம். ஈரோட்டில் பிறந்த இவர் குறளாயம் என்னும் அமைப்பை நிறுவியவர். திருக்குறள் நம்மறை என்பது அவருடைய கொள்கை முழக்கம். திருக்குறள் வழி இல்வாழ்க்கை, திருக்குறள் வழி குமுகாயம், திருக்குறள் வழி அரசு என்று பரப்புரை செய்தார். குறளியம் என்னும் ஒரு மாத இதழை நடத்தி வந்தார். இவர் பெற்ற விருதுகளாவன குறள் நெறி காவலர், இளைஞர் நற்பணி மன்றம் கருங்கல் பாளையம் ஈரோடு, திருக்குறள் செம்மல் புதுவை குறளாயம், குறள் நெறி செம்மல் உலகத் திருக்குறள் உராய்வு மையம், நம்மறை கண்ட நம்பி, தமிழ்காசு நினைவு இலக்கிய குழு குளித்தலை. 1940 பரதநாட்டிய குச்சிப்புடி நடன கலைஞர் யாமினி கிருஷ்ணமூர்த்தி. யாமினி தனது நடனத்தால் பல விருதுகளை பெற்றுள்ளார். இந்திய அரசின் உயரிய குடிமை விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. 2014 மகளிர் தினத்தையொட்டி சாம்பவி நடனப்பள்ளி இவருக்கு நாட்டிய சாத்திரா விருது வழங்கியது. 1941 தமிழக எழுத்தாளர், தமிழறிஞர் ப.ரா. சுப்பிரமணியன். இவர் ஜெர்மனி கோலோன் பல்கலைக்கழகத்தில் 12 ஆண்டுகள் இந்தியவியல் துறையில் தமிழ் விரிவுரையாளராகவும், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேரகராதி துறையில் பதிப்பாசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். இவர் எழுதிய சொல்வலை வேட்டுவன் எனும் நூல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையின் 2009ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூல்களில் அகராதி கலைக்களஞ்சியம் வகைப்பாட்டில் பரிசு பெற்றிருக்கிறது. 1949 தமிழ் திரைப்பட நடிகர் ராஜேஷ் பிறந்தார். குணச்சித்திர நடிகராக விளங்கிய இவர் கன்னி பருவத்திலே என்னும் திரைப்படத்தில் அறிமுகமானார். காரைக்குடியில் பள்ளி படிப்பை முடித்து சென்னையில் ஆசிரியர் பயிற்சி வகுப்பில் சேர்ந்தார். சிறிது காலம் ராயபுரம் கண்ணப்ப நாயனார் கழகத்தில் இருந்துவிட்டு புரசைவாக்கம் புனித பவுல் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றினார். பின்னர் கெல்லட் மேல்நிலைப் பள்ளியில் 7 ஆண்டுகள் பணிபுரிந்தார். 1960 ஈழத்து மெல்லிசை பாடகர், நாடக கலைஞர் S.G. சாந்தன் பிறந்தார். இவர் தமிழீழ விடுதலை புலிகளின் பிரதான பாடகராக இருந்தவர். 1995 வரை யாழ்ப்பாணத்தின் மிக பிரபலமான நட்சத்திர பாடகராக இருந்தவர். இவர் நடித்த அரிச்சந்திர மயான காண்டம் இவரது நடிப்பு திறனுக்கு சான்றாக அமைந்தது. 1976 தமிழ் திரைப்பட பின்னணி பாடகர், நடிகர் யுகேந்திரன். 600க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். மேலும் இவர் சில படங்களுக்கும் இசையமைத்தும் உள்ளார். இவர் புகழ்பெற்ற பின்னணி பாடகர் மலேசியா வாசுதேவனின் மகன். இவரது சகோதரி பிரசாந்தினி தமிழ் பின்னணி பாடகராக உள்ளார். 1987 இந்திய மலையாள நடிகை பார்வதி ஓமனக்குட்டன் பிறந்தார். 1994 பின்னணி பாடகி, பின்னணி குரல் வழங்குனர் ஹரிணி ரவி பிறந்தார். இன்றைய நாளில் இப்பூவுலகை விட்டு மறைந்தவர்கள். 217 செஃப்ரினுஸ் திருத்தந்தை மறைந்தார். 1921 ஜெர்மனிய இதழாளர் ஜூலியஸ் ரிச்சர்ட் பிறந்தார்.
1969 பெண்ணியவாதி சமூக சீர்திருத்தவாதி R.S. சுபலட்சுமி பிறந்தார். 1921 ஜெர்மனிய நுண்ணுயிரியலாளர் ஜூலியஸ் ரிச்சர்ட் மறைந்தார். 1969 பெண்ணியவாதி சமூக சீர்திருத்தவாதி R.S. சுபலட்சுமி மறைந்தார். சகோதரி சுபலட்சுமி என்று அழைக்கப்பட்ட R.S. சுபலட்சுமி பெண்ணியத்திற்காக பாடுபட்ட சமூக சீர்திருத்த சிந்தனையாளரும் தென்னகத்தின் முதல் பட்டதாரி பெண்மணியும் ஆவார். 1993 வில்லியம் எட்வர்ட்ஸ் டெமிங் அமெரிக்க புள்ளி விபரவியலாளர் நூலாசிரியர் மறைந்தார். 1994 ஆண்டு இலங்கை அறிவியலாளர் சிறில் பொன்னம்பெரும மறைந்தார். இலங்கையைச் சேர்ந்த அறிவியலாளரும் வேதியியலாளரும் பேராசிரியரும் ஆவார். 1963 நாசா நிறுவனத்தின் புற உயிரியல் பிரிவில் பணிபுரிய தொடங்கிய பொன்னம்பெரும பின் அதன் இரசாயன கூர்ப்பு துறையின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். இவரது ஆய்வுகள் பெரும்பாலும் உயிர்கள் எப்படி தோன்றின என்ற விடயம் பற்றியதாகவே இருந்தன. 1990 ஆண்டு தேசிய தின வைபவத்தின் போது அப்போதைய ஜனாதிபதி R. பிரேமதாசா இவரின் சேவைகளை கருத்தில் கொண்டு வித்யா ஜோதி என்ற பட்டத்தினை வழங்கி கௌரவித்தார். மேரிலாந்து பல்கலைக்கழகம் இவரின் சேவைகளை கௌரவிக்கும் வகையில் அதி உயர் விருதான சர்வதேச சேவை விருதினை 1991 ஆண்டில் வழங்கியது. மேலும் பல சர்வதேச ஆய்வு நிறுவனங்கள் அவருக்கு பல தங்கப் பதக்கங்களையும் விருதுகளையும் வழங்கி கௌரவித்துள்ளன. 1996 அமெரிக்க வானியற்பியலாளர் அண்டவியலாளர் கார்ல் சேகன் மறைந்தார். 2002 ஆஸ்திரேலிய அமெரிக்க கதிர்வீச்சு வானியலாளர் குரோட் இரேபர் மறைந்தார். இவர் கதிர்வீச்சு வானியல் முன்னோடி ஆவார். இதில் இவரது பயில்நிலை வானொலி பயில்நிலை வானியல் ஆர்வங்கள் இணைந்து வெளிப்பட்டன. இவர் கார்ல் ஜான்சுகியின் முன்னோடி ஆய்வில் ஆழ்ந்து ஈடுபட்டு அதை மேலும் விரிவாக்கினார். இவர் வானொலி கதிர்வீச்சு அலை எண்களில் முதல் வானியல் அளக்கையை மேற்கொண்டு நடத்தினார். 2010 இலங்கை தமிழ் கல்வியாளர் அரசியல்வாதி பொன்ரத்தினம் மறைந்தார். ஈழத்து தமிழ் அறிஞரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அரசியல்வாதியும் ஆவார். திருக்குறள் நெறி பரவ பல்வேறு வழிகளில் பாடுபட்ட அறிஞர்களில் க.பொ. இரத்தினம் அவர்கள் குறிப்பிடத்தக்கவர். உலகத் தமிழ் மாநாடுகளுக்கு அடித்தளமான திருக்குறள் மாநாட்டை முதலில் நடத்தியவர். க.பொ. இரத்தினம் அவர்கள் தமிழ் மறை காவலர், திருக்குறள் செல்வர், குறள் ஆய்வு செம்மல், செந்தமிழ் கலைமணி, உலகத் தமிழர் செம்மல் ஆகிய பட்டங்களையும் பெற்றுள்ளார். இவர் எழுதிய நூல்களாவன தமிழ் இலக்கியம் கற்பித்தல், தமிழ் உணர்ச்சி, உரை வண்ணம், அன்புச்சோலை, காவியமணம், இமயத்து உச்சியில், தனியாட்சி, எழுத்தாளர் கல்கி, நினைவு திரைகள், சுயசரிதை போன்றன. 2019 தமிழக எழுத்தாளர் டி. செல்வராஜ் மறைந்தார். இவர் ஓர் முற்போக்கு தமிழ் எழுத்தாளரும் வழக்கறிஞரும் ஆவார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கறிஞராக பணியாற்றியவர். இவர் நெல்லை தென்கலம் சிற்றூரைச் சேர்ந்த செல்வராஜ் திண்டுக்கல்லில் வசித்து வருகிறார். பல்வேறு சிறுகதைகளையும் புதினங்களையும் எழுதியுள்ள இவருக்கு திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த தோல் தொழிலாளர்களின் அவல நிலையை விவரிக்கும் தோல் என்ற படைப்பிற்காக 2012 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. 1975 செம்மலர் எழுத்தாளர்கள் 32 பேர் கூடி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்கின்ற அமைப்பை தொடங்கிய போது அதில் முன்னணி பாத்திரம் வகித்தவர் இவர். பொதுவுடைமை கொள்கையில் பிடிப்புடையவர். இன்றைய சிறப்பு: அடிமை ஒழிப்பு நாள், டியூனியன், பிரெஞ்சு கயானா. மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றில் சங்கமிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.